ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலினால காலையில் எழுந்ததுமே ரொம்ப சோர்வாக இருக்கா? மாத்திரை மருந்துகளை எடுத்தாலும் 2லேருந்து 3 மணி நேரம் தான் வலி சரியான மாதிரி இருக்கா? நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெமெடி எந்த ஒரு பக்க விளைவும் கொடுக்காம நிரந்தரமாக இதுக்கு தீர்வை கொடுக்கும். இந்த ரெமெடி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. சமையலறையில் இருக்கக்கூடிய வெறும் 3 பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் இதை. இதோட கடைசியில், அதாவது வீடியோவோட கடைசியில் எவ்வளவு நாள் இதை குடிக்கணும், எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் என்னதான் வேலை செஞ்சாலும் கை, கால், இடுப்பு வலி ஏற்படுது. ஆனால் நம்ம முன்னோர்கள் காலத்துலலாம் அவங்க கடினமாக வேலை செஞ்சும் கூட அந்த அளவுக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி வந்ததா இல்லை. இப்போல்லாம் 30 வயசு தாண்டிட்டாலே கை, கால் வலிலாம் வர ஆரம்பிச்சிருது. 40 வயசில் நடக்கிறதே கஷ்டமாயிருது. 50 வயசில் அடுத்தவங்களோட துணை இல்லாமல் நடக்க முடியறதில்ல. அந்த அளவு உணவு பழக்க வழக்கத்தால் உடல்நிலையில் மாற்றம் வர தொடங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கால்சியம் உறிஞ்சுதல் அப்படிங்கிறது குறையிறதுனால கை வலி, கால் வலி, எலும்பு தேய்மானம்லாம் வர ஆரம்பிச்சிருது. பிளட் சர்க்குலேஷன் ஸ்லோ ஆகிறதுனால வலிகள் ஏற்பட ஆரம்பிக்குது. தலையிலிருந்து கால் வர ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா இந்த வலிகள்லாம் வரவே வராது. இந்த ரெமெடி இருக்குல்ல, இது நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும் மூட்டுகளில் தேய்மானத்தை சரி செஞ்சு கை, கால், இடுப்பு வலியை சரி செஞ்சிடும். இந்த ரெமெடி 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரெமெடி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? லவங்கப்பட்டை ஒரு சின்ன துண்டு, கிராம்பு 1லேருந்து 2, ஏலக்காய் 1 நசுக்கியது, இதோடையே 1½ கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் தான். உணவே தானங்க மருந்து, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1½ கப் தண்ணி ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காயை போட்டு சிம்மில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிக்கும். 1½ கப் தண்ணி இருக்குல்ல, அது 1 கப் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிருங்க. ரொம்பவும் ஆறக்கூடாது. இந்த 3 பொருட்களோட பலன்கள் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்படிங்க கைவலி, கால்வலியை சரி பண்ணிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஃபர்ஸ்ட் ஒன், லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை அப்படிங்கிறது ஒரு வலி நிவாரணி. வீக்கத்தை குறைக்கும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். செகண்ட் ஒன், கிராம்பு. கிராம்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான வலி நிவாரணி தான். நர்வ்ஸ் பெயினை சரி பண்ணும். மூட்டு வலி, ஆண்களுக்கு வரக்கூடிய ஷோல்டர் பெயினை க்யூர் பண்ணவும் கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3வது பார்க்கக்கூடியது என்னன்னா ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஏலக்காய் இருக்குல்ல, அது தசைகளை ரிலாக்ஸ் பண்ணுது, நச்சுக்களை வெளியேற்ற உதவுது, உடல் சோர்வை கூட குறைச்சிரும், ஒரு வலி நிவாரணி மாதிரி கூட செயல்படுது. இந்த 3 பொருட்களையும் சேர்த்து எடுத்துக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக நல்ல நிவாரணம் கிடைக்கும். இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட குடிக்கலாம். தினமும் குடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாரத்தில் 5 நாட்கள் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை குடித்த 10 நாட்களில் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 21 நாட்களில் வலி முழுமையாக குணமாகும். யாரெல்லாம் இதை குடிக்கிறப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கர்ப்பிணி பெண்கள், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹீட் பாடி இருக்கிறவங்கலாம் இதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குடிக்கிறப்ப சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரத்தில் கை, கால், உடம்பு வலிகள்லாம் சரியாகும். அது என்ன அப்படின்னு பார்க்கலாமா? வெது வெதுப்பான சுடு தண்ணி வச்சு குளிங்க. டெய்லி கொஞ்சமாவது வாக்கிங் போங்க. ஃப்ரிட்ஜ் வாட்டர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு மாத்திரை மருந்துகளை தவிர்த்துட்டு இயற்கையான உணவை சாப்பிட்டு பலன் பெறுங்க. இந்த ரெமிடி ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டைம் எடுத்துக்கும். சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
இந்த வீடியோல நம்மளோட சமையலறை அஞ்சர பெட்டியில இருக்கக்கூடிய வெறும் 3 பொருட்கள பயன்படுத்தி எப்படி கை வலி, கால் வலி, இடுப்பு வலிய குணமாக்குறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும், ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.